நவம்பர் 6. பரிசுத்த ஆவியின் வழிநடத்துதல். ரோமர் 8:14. மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். நாம் தேவ சித்தம் செய்யும் போது சில வேளைகளில் இவ்வுலக ஜனங்களுக்கு பைத்தியக்காரர் போல தோற்றமளிக்கக்கூடும். நம்முடைய வழிகள் அவர்களுக்கு அர்த்தமற்றவை போல் தோன்றக்கூடும். தேவன் மோசையை பயிற்றுவித்துக் கொண்டிருந்த போது அவனுடைய கோலை தரையிலே போடும்படி அவனிடம் கூறினார். அவன் அப்படி செய்தபோது அது சர்ப்பமாயிற்று. அப்பொழுது அதனுடைய வாளை பிடிக்கும்படி கர்த்தர் அவனிடம் கூறினார். எந்த ஒரு விவேகமுள்ள மனுஷனும் ஒரு சர்ப்பத்தின் வாளை பிடிக்க மாட்டான், ஏனெனில் அது திரும்பிக் கொண்டு அவனை கடித்துவிடும். ஆனால் மோசே தேவனுக்கு கீழ்ப்படிந்த போது சர்ப்பமானது மறுபடியுமாக ஒரு கோலாக மாறிற்று. ஒரு குறிப்பிட்ட வழியினூடாக கர்த்தர் நம்மை ஏன் வழிநடத்துகிறார் என்பதை நாம் விளங்கிக் கொள்ளாமல் இருக்கக்கூடும். ஆனால் அவருடைய வழி நடத்துதலின்படி நாம் செல்வோமாயின் நமக்கு பூரணமான மன சமாதானம் இருக்கும். கிறிஸ்து கொடுக்கிற சமாதானம் நீங்கள் எடுக்க வேண்டிய தீர்மானத்திற்கு உங்களை வழி நடத்துவதற்காகவே ஆகும் என்று கொலோசையர் 3:15 வேறொரு ஆங்கில மொழிபெயர்ப்பு கூறுகிறது. ஒரு குறிப்பிட்ட காரியத்தை குறித்து ஜெபம் பண்ணுகையில் உங்கள் ஆவியில் ஒருவித கலக்கத்தை நீங்கள் உணர்வீர்களாயின் தேவன் அதனை வேண்டாம் என்று சொல்லுகிறார் என்பதையே அது விளங்க பண்ணும். மறுபக்கத்தில் அவ்விஷயத்தை பற்றி ஜெபிக்கும் போது உங்களுக்கு உண்மையாகவே மன சமாதானம் இருக்குமாயின் அந்த வழியில் தேவன் உங்களை வழிநடத்துகிறார் என்பதே அதன் பொருளாகும். நீங்கள் தேவனோடு செம்மையான இருதயம் உள்ளவர்களாக இருப்பீர்களாயின் நீங்கள் ஜெபிக்கும் போது தேவன் உங்களுக்கு மறுமொழியாக வேண்டாம் என்றோ காத்திரு என்றோ அல்லது சரி என்றோ கூறுவதை உங்களால் உணர முடியும். சமாதானம் என்னும் வார்த்தைக்கு கிரேக்க மொழியில் உபயோகிக்கப்பட்டுள்ள வார்த்தை மத்தியஸ்தர் என்னும் பொருள் கொண்ட அம்பயர் என்பதாகும். பரிசுத்த ஆவியானவர் விளையாட்டுப் போட்டிகளில் இரு சாராருக்கிடையே நிற்கும் நடுவரை போல செயல்படுகிறார். நீங்கள் ஒரு நபரோடு பேசிக் கொண்டிருக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் திடீரென்று அதை சொல்லாதே என்று கூறுவதாக நீங்கள் உணரக்கூடும். ஒரு நபரை குறித்து நீங்கள் தீமையாக சிந்திக்க முனைந்தால் பரிசுத்த ஆவியானவர் நீ தப்பெண்ணம் கொண்டிருக்கிறாய், அதை நிறுத்து என்று கூறக்கூடும். சில சமயங்களில் நீங்கள் ஒரு நபரை சந்திக்க விரும்பும் போது பரிசுத்த ஆவியானவர் உங்களிடம் வேண்டாம் என்று கூறக்கூடும். சிலருடைய மனசாட்சி கடினப்பட்டிருப்பதன் நிமித்தம் அவர்களால் பரிசுத்த ஆவியானவரின் எச்சரிப்பை, அதாவது நடுவரின் ஊதல் ஒலியை, விசிலிங், கேட்க முடிவதில்லை. தேவ பிள்ளையே, உன்னுடைய மனசாட்சி மரித்திருக்கிறதா அல்லது உயிரோடு இருக்கிறதா? பரிசுத்த ஆவியானவரின் நடத்துதலை உணரக்கூடிய நிலையில் நீ இருக்கிறாயா? தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. November 6th, 2025. The leading of the Spirit. When we do the will of God, sometimes we appear to be mad in the eyes of the world. Our ways may not make sense to them. When God was training up Moses, God told him to throw his rod down on the ground, and when he did, it became a snake. Then the Lord told him to hold it by the tail. No sensible person will hold a snake by the tail because it will turn around and bite. But when Moses obeyed God, the snake became a rod again. We may not quite understand why the Lord guides us in some particular way. But if we go by His guidance, we have perfect peace of mind. The peace that Christ gives is to guide you in the decision that you have to make. Colossians chapter 3, verse 15. If you feel troubled when you pray about a particular matter, it means that God is saying no. If on the other hand, you really have peace of mind, it means God is guiding you in that way. If you're right with God, when you pray, you can sense God saying no, wait, or yes. The word for peace in Greek is the word for umpire. The Holy Spirit acts as a referee. When talking to someone, you may sense the Holy Spirit suddenly saying, "Don't say that." When you tend to think ill of someone, the Holy Spirit may say, "You are prejudiced. Stop it." Sometimes you may want to visit a person and the Holy Spirit may say no. The conscience of some people is hardened and they cannot hear the referee whistling anymore. Child of God, is your conscience dead or alive? Are you sensitive to the leading of the Holy Spirit? துதிகன மகிமை இயேசுவுக்கே தூய நாமம்
நாமமதை புகழ் தேற்றிடுவோம். துதிகன மகிமை இயேசுவுக்கே சேர்த்திடவே பூவில் சீர்பலனை தேடி கூட்டிட சீக்கிரம் வந்திடுவார். சேர்த்திடவே பூவில் சீர்பலனை தேடி கூட்டிட சீக்கிரம் வந்திடுவார். சீயோனே பாருந்தன் வேலை முடிந்திடுதே சிந்தை செய்தானந்திப்பார். சீயோனே பாருந்தன் வேலை முடிந்திடுதே சிந்தை செய்தானந்திப்பார். துதிகன மகிமை இயேசுவுக்கே தூய நாமமதை புகழ் தேற்றிடுவோம். துதிகன மகிமை இயேசுவுக்கே